தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சந்தோஷமாக, பரக்கத்தாக, எல்லோரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய இந்த ஈதுல் ஃபித்ரி என்னும் நோன்பு பெருநாளை கொண்டாடும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏவி இருக்கிறார்கள், சொல்லி தந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நோன்பு பெருநாளைக்கு அதிகாலையில எழுப்பின உடனே ஈத்தம்பழம் சாப்பிடுவது முக்கியமான ஒரு சுன்னத். 1, 3, 5, 7. அதே போல சாப்பிட்டு விட்டு தொழுவதற்கு வருவது அதுவும் ஒரு சுன்னத்தாக இருக்குது. சாப்பிடாம வந்தா பிரச்சனை இல்லை, சுன்னத்தாக இருக்குது. எழுப்பின உடனே நோன்பு பெருநாள் அன்று ஈத்தம்பழம் சாப்பிடுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. பெருநாள் அன்று நோன்பு பிடிப்பது ஹராம். பெருநாள் அன்று நோன்பு பிடிப்பது ஹராம். ஏன் தெரியுமா? சுபஹ் தொழுகையின் பின்பு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு மாத காலம் நாம் பசித்திருந்தோம். எனவே பெருநாள் அன்று அல்லாஹ் நமக்கு சாப்பாடு போடக்கூடிய நாள். எனவேதான் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட, அவர்கள் பிறந்த வஃபாத்தாகிய ஊருக்கு முக்கியமான வருமானமாக இருக்கக்கூடிய அந்த ஈத்தம்பழத்தை சாப்பிட்டு நாம் அல்லாஹ்வுடைய அந்த விருந்தை ஈத்தம்பழம் மூலமாக சாப்பிடுவது ஒரு முக்கியமான சுன்னத். யாருக்காவது இந்த சுன்னத்து தெரியாம போய் அவங்க ஈத்தம்பழம் சாப்பிடவில்லை என்றால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பதானே படிச்சோம், இப்பதானே அதை அறிஞ்சோம். போய் நல்ல எண்ணத்தோட ஈத்தம்பழத்தை சாப்பிடுங்க, அல்லாஹ் நியத்துக்கு கூலிய தருவான். இஸ்லாத்துல எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, பெருநாளுடைய குத்துபாவின் தமிழ் பயானை அதிகமாக நீட்டிக்கொண்டு போக முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், முக்கியமான குடும்பத்தினர்கள், தாய் தகப்பர்கள், குடும்பத்தில் உள்ள நெருங்கின சொந்தக்காரர்கள், கூட்டாளிமார்களுக்கு சலாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. குடும்பத்தில் விசேஷமாக தாய் தகப்பர்கள், தாயுடைய குடும்பம், தகப்பனுடைய குடும்பம், மனைவியுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் மௌத்தாகி கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஜியாரத்து செய்வதற்கு செல்ல வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது. லொஹருக்கு முந்தி எல்லாவற்றையும் செய்துவிடவும் வேண்டும். எனவே அதிகமான நேரம் நான் பேச விரும்பவில்லை என்றாலும் முக்கியமான ஒரு சில விடயங்களை நாம் அறிந்துதான் ஆக வேண்டும். இந்த நோன்பு பெருநாளையும் ஹஜ் பெருநாளையும் அல்லாஹ் தஆலா நமது வாழ்க்கையில் வருஷத்துக்கு 2 தடவை தந்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம் மத்தியில் அதிகமான கோபக்காரர்கள், வைராக்கியம் வைத்தவர்கள், பொறாமைக்காரர்கள் அடிக்கடி அவர்கள் வருஷத்துக்கு 2 தடவையாவது ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்கட்டும், ஒருவருக்கொருவர் மன்னித்துக் கொள்ளட்டும், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கட்டும், ஒருவருக்கொருவர் சலாம் சொல்லி முஆனகா செய்து நெஞ்சோடு நெஞ்சாக சேர்த்து அணைத்து கட்டி இந்த சந்தோஷத்தின் மூலம் ரவுலா ஷரீஃபில் இருக்கக்கூடிய நமது ரூஹுகளுக்கெல்லாம் தந்தையான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு தான் இந்த நோன்பு பெருநாளும் ஹஜ் பெருநாளும். நாம் சந்தோஷப்பட மட்டுமல்ல, ஏனென்றால் துரது அலைய அமாலு உம்மத்தி கத்வத்தன் வ அஷிய்யா, என்னுடைய உம்மத்தினர்களுடைய அமல்கள், நன்மை தீமைகள் ஒவ்வொரு திங்களும் ஒவ்வொரு வியாழனும் என்னுடைய ரவுலா ஷரீஃபில் எடுத்து காட்டப்படுகிறது. இன்னும் ஒரு ஹதீஸின் படி காலையிலும் மாலையிலும் எடுத்து காட்டப்படுகிறது. அவர்கள் கபரிலே விழித்திருக்கிறார்கள், ரவுலா ஷரீஃபிலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய சலாத்தை கேட்கிறார்கள். நாம் என்னென்ன கோரிக்கைகளை விடுகிறோமோ அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்து அல்லாஹ்விடத்தில் நமக்காக மன்றாடுகிறார்கள். கியாமத் நாளில் எப்படி ஷஃபாஅத் செய்வார்களோ அதே போல மதீனா முனவ்வராவில் ரவுலா ஷரீஃபுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் நமக்காக சிபாரிசு செய்கிறார்கள். அவர்கள் மீது ஸலவாத்தை சொன்னால் அதை அல்லாஹ் எத்தி வைக்கிறான். அவர்களும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் சந்தோஷப்படும் பொழுது சந்தோஷப்படுகிறார்கள், நாம் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் பொழுது அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அந்த அமல்களில் நல்ல செயல்களை நான் ரவுலா ஷரீஃபில் இருந்து கண்டுபிடித்தால் பார்த்து கொண்டால்
சொத்து செல்வத்தை கொடுத்தாவது என்னை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், ஆவலோடு இருக்கிறார்கள். சஹாபாக்களை போல வஹி இறங்குவதை பார்த்ததும் இல்லை, நாம் அதே போல குர்ஆன் இறங்குவதை பார்த்ததும் இல்லை, அவர்களுடைய அற்புதங்களை பார்த்ததும் இல்லை. சங்கையான அல்லாஹ்வுடைய தஜல்லியாத் என்னும் ஒளி வீசிக்கொண்டிருக்கும் அந்த சங்கையான திருமுகத்தை பார்த்ததும் இல்லை. ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதிகமான சூடான காலம், அதாவது 50-55 டிகிரி போகக்கூடிய சூடான காலத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சங்கையான உள்ளங்கையை நான் பிடித்து பார்த்திருக்கிறேன். பனிக்கட்டி ஐஸ் கட்டியை விட குளிராக இருக்கும், கொட்டன் பஞ்சு துண்டை விட மெதுவானதாக மெல்லியதானதாக இருக்கும். அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சங்கையான திருமுகத்தை நாம் பார்த்ததும் இல்லை. அவர்களுடைய சங்கையான வியர்வை என்னும் கஸ்தூரி நறுமணத்தை நாம் நுகர்ந்ததும் இல்லை. குறைந்தபட்சம் சஹாபாக்களையாவது பார்த்ததில்லை, தாபியூன்களையாவது பார்த்ததில்லை, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையாவது பார்த்ததில்லை. 1400 வருஷத்துக்கு பின்னால ஃபித்னாவுடைய ஜமான்ல நாம் பிறந்து கொண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை கேட்கும் பொழுது நமது உள்ளம் பூரிப்படைந்து அப்படியே புல்லரித்து எனது சொத்துக்களை கொடுத்தாவது அவர்களை கனவில் காண முடியாதா? எத்துணை பேர் நம்மிலே யா அய்யுஹல் முஸம்மில் ஓதி 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண துடிக்கிறார்கள். இதைத்தான் சஹாபாக்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, என் அருமை தோழர்களே, என்னுடைய அஹ்பாபுகளை நான் விரும்புகிறேன், என்னுடைய அஹ்பாபுகளை நான் சந்தோஷப்படுகிறேன். அவர்களை நினைக்கும் பொழுது அவர்கள் மிகவும் சிறந்தவர்கள் என்றெல்லாம் பாராட்டி புகழ்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை ஹுப்பு வைத்திருக்கிறோம், மஹப்பத் வைத்திருக்கிறோம், நாங்களும் அஹ்பாபுகள் தானே, நாங்களும் மஹப்பத் வைத்தவர்கள் தானே என்று சொன்ன உடனே காருண்யமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அஹ்பாபுகள் அல்ல, அஸ்ஹாபுகள், நீங்கள் சஹாபாக்கள். என்னை பார்த்ததனாலதான் உங்களுக்கு சஹாபி என்ற பட்டம் கிடைத்தது. என்னை பார்த்தீர்கள், என்னோடு தொழுதீர்கள், என்னோடு யுத்தம் செய்தீர்கள், என்னுடைய மூஜிசாத்துகளை கண்ணால் கண்டீர்கள், வஹி இறங்குவதை பார்த்தீர்கள், என்னை கண்டு அறிந்த நீங்கள் சஹாபாக்கள் என்ற பட்டம் பெற்றீர்கள். ஆனால் அஹ்பாபுகள், நீங்கள் அவங்களை கண்டில்ல, நானும் அவங்களை இன்னும் காணல, உங்களுக்கு பின்னால வருவார்கள், வந்து அவர்கள் என்னுடைய பெயரை சொல்லும் போதெல்லாம் அவர்கள் ஸலவாத்தை சொல்ல வேண்டுமா, மேல் உள்ளரிக்க வேண்டுமா, சந்தோஷப்பட வேண்டுமா, என்னுடைய பெயரை சொல்லி என்னை பின்பற்றுவார்கள். நான் என்ன சொன்னாலும் அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். என்னை அவர்களுடைய உயிரை விட நேசித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் என்னை பார்ப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அவர்களை காண ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அது வேறு யாரும் அல்ல, நாம் தான். எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதத்தில் ஒரு மாத காலம் கிட்டத்தட்ட தராவீஹ் விடுபடாமல் தொழுது வந்தோம், விடுபட்டும் இருக்கலாம், விடுபடாமல் தொழுது வந்தோம், தஹஜ்ஜுத் விடுபடாமல் தொழுதோம், வேண்டுதலாக இருந்தோம், சதக்காக்களை கொடுத்தோம், தான தர்மங்கள் செய்தோம், பள்ளி வாசலோடு தொடர்பாக இருந்தோம், இமாம் ஜமாஅத்தோடு தொடர்பாக இருந்தோம், உலமாக்களை அதிகமாக கவனித்தோம், முஅத்தின்களுக்கும் ஹாஃபிதுமார்களுக்கும் தராவீஹ் தொழக்கூடியவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் ஒருவருக்கு கூட இல்லை என்று சொல்லுவதற்கு இடம் இல்லாமல் காரிலும் காசு வைத்துக் கொண்டுதான் திரிவோம், சாக்கிலும் காசு இருக்கும், எங்கு பார்த்தாலும் காசு இருக்கும். ஏன் கேட்டால் கொடுக்க வேண்டும். இது ரமலான் மாதம், அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தினோம். இந்த ரமலான் மாதம் ஒரு ட்ரைனிங் தான், ஒரு பயிற்சி தான். மக்களுக்கு அல்லாஹ் லேசாக்கி தந்து ஷைத்தானை கட்டி வச்சு எங்களுடைய நஃப்ஸையும் கொஞ்சம் அடக்கி பசித்திருந்து விழித்திருந்து அல்லாஹ்வை நெருங்குங்க, நான் முதல் 10 நாட்களில் அதிகமாக ரஹ்மத்தை போனஸாக தருகிறேன், நடு 10 நாட்களில் அதிகமான பிழை பொறுக்குதலை மன்னிப்பை போனஸாக அதிகமாக்கி தருகிறேன். எத்துணை பாவம், எப்படிப்பட்ட பாவம் செஞ்சாலும் இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற நியத்தோடு எனக்கிட்ட வாங்க. யாராக இருந்தாலும் அவர் என்னுடைய அடியான் அல்ல, என்னுடைய நல்லடியார், அவர் தௌபா செய்தவர். எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அதே அல்லாஹ், அதே கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே குர்ஆன், அதே இஸ்லாம், அதே ஹதீஸ்கள் அடுத்த ரமலான் வரையில் இருக்கிறது. எனவே நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். பிள்ளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் அந்த ஒழுக்கத்தோடு பேணுதலாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். மனைவிமார்களுடைய விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். மனைவிமார்
விஷயத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் மன்னிப்பவன் நான், முதலில் விட்டுக் கொடுப்பவன் நான், முதலில் மன்னிப்பு கேட்பவன் நான் என்ற மனப்பக்குவத்துக்கு நாம் வர வேண்டும். நமக்கு பத்ர் யுத்தம் கிடையாது, உஹுத் யுத்தம் கிடையாது. மனைவிமார்களை விதவையாக்க சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லல. சந்தோஷமா மனைவியோட வாழுங்க. பிள்ளைகளை அனாதையாக்க சொல்லி சொல்லல, எத்தீமாக சொல்லி சொல்லல. சந்தோஷமா பிள்ளைகளோட வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க. அதுல பிரச்சனை இல்லை. நம்முடைய பத்ர் யுத்தமும் உஹுத் யுத்தமும் கந்தக் யுத்தமும் கைபர் யுத்தமும் தபூக் யுத்தமும் என்ன தெரியுமா? நஃப்ஸோடு போராடுவதுதான். எந்த நேரமும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஞாபகம் இருக்க வேண்டும். ஒருத்தர் ஏசிவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம். கண்ணியமான ஏதோ ஒரு வகையில் ஊரில் கண்ணியப்படுத்தக்கூடிய கண்ணியமான ஒருத்தருக்கு 10, 15, 40, 50 பேருக்கு முன்னிலையில ஒருத்தர் பைத்தியக்காரனே என்று ஏசிவிட்டா எங்கட மானம் போயிடும், சீரழிந்து விடுவோம், முகமெல்லாம் கருத்துரும். கீழே பார்த்துக் கொள்வோம். கீழே பார்த்துக்கொண்டு என்ன தெரியுமா நினைக்கணும்? நான் யாரு? நான் 15 வயசிலிருந்து பாவத்தில மூழ்கினவன். புறம் பேசி கோல் சொல்லி குடும்பம் பிரிந்து இன்னும் எத்தனை பாவம் செய்ய வேண்டுமோ? வாய் திறந்தால் பொய். நான், நீங்கள் உங்களை பத்தி நினைச்சுக்கொள்ளுங்க, நான் என்ன பத்தி நினைக்கிறேன்? நான் அப்படிப்பட்ட பாவி. எனக்குத்தானே அவன் பைத்தியக்காரன் சொன்னான். ஆனால் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மஜ்னூன் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள் தானே. அவங்க என்ன செஞ்சாங்க? பொறுமை செஞ்சாங்க. அவங்கள விட நான் பெரிய ஆளோ, எனவே யா ரசூலல்லாஹ் நான் அவரை மன்னிச்சிட்டேன். அதுதான் zikr. ஒருத்தர் 25 வயது, அவரோட வாப்பா திடீரென்று மௌத்தா போயிட்டார். மௌத்தா போன உடனே தேம்பி தேம்பி அழுகிறார். அல்லது உம்மா மௌத்தா போயிட்டா, தேம்பி தேம்பி அழுகிறாரு. அல்லாஹ்க்கு வேறொருத்தர் கிடைக்கலையா? அந்த பொம்பளைக்கு 90 வயசு, அந்த பொம்பளைக்கு வசதி இல்லாத ஒரு பொம்பளைக்கு 95 வயசு, சின்ன தீன் இல்லாம இருக்குது, எங்க மௌத்தாவுல இருக்குது. இன்னொரு மனுஷனை பார்த்தா ஐசியூல ஒரு வருஷமா இருக்கிறாரு, எங்க மௌத்தாவுல குடும்பம் விரும்புது. ஏதாம் 55, 60 வயசு உம்மாவை அல்லாஹ் எடுத்துட்டானே என்று அல்லாஹ்க்கு குறை சொல்றாங்களா இல்லையா என்று பார்க்கத்தான் இப்படிப்பட்ட மௌத்துகள் வரும். அப்படி ஒரு மௌத்து வந்தா, அப்படி உம்மாவோ வாப்பாவோ மௌத்தாகிட்டாங்கன்னா உடனடியாக நேர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல தான் போகணும். எப்படி போகணும்? யா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பாப்பா சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகும் பொழுது அவங்க தாயிட வயிற்றில ஓண்ட ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நீ மிகவும் விரும்பிய அஹப்புல் ஹல்க், படைப்புகளுக்கெல்லாம் சிறந்த படைப்பு, அவர்கள் இல்லாவிட்டால் உலகமும் இல்லை, சுவர்க்கமும் இல்லை, அமல்களும் இல்லை, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே உலகத்துல பிறந்து பாப்பாவை பார்க்கவும் இல்லை, பாப்பா பிறந்த உடனே அவங்கள கை எடுக்கவும் இல்லை. உம்மா மௌத்தாயிட்டாங்களா? எல்லாத்தையும் உம்மா பாப்பாட ஹயாத் அல்லாஹ் நீளமாக்கி வைப்பானாங்க. உம்மா மௌத்தாயிட்டாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 6 வயது, உம்மா வஃபாத் ஆயிட்டார்கள் ரலியல்லாஹு தஆலா. எனக்கு 25 வயசுக்காவது அல்லாஹ் எங்க உம்மாக்கு ஹிதமத் செய்த பாக்கியத்தை தந்தானே. எனக்கு 30 வருஷம் 40 வருஷம் ஆவது என் பாப்பாக்கு ஹிதமத் செய்த பாக்கியத்தை தந்தானே. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 6 வயதுக்குள்ள பாப்பாவையும் இழந்தார்கள், நம் உம்மாவையும் இழந்தார்கள். எனக்கு அதை விட கூட தந்தானே. அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்கிறோமா? மனதில் ஒரு ஆறுதல் வருகிறதா? அதுக்கு பெயர் தான் zikr. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, சையதுனா உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரிய ஒரு குத்துபு, பெரிய அபுதால்கள்ல உள்ளவங்க. உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அவங்க யார் தெரியுமா? அஜ்மீர் சையதுனா ஹாஜா முயினுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஷேக் உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு. ஒரு தடவை அவங்க போய் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு பள்ளி, அவங்களோட பள்ளியில போய் உட்கார்ந்து மக்களுக்கு பயான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, முரீதீன்களுக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் 32 வயது ஒரு வாலிபர் வாரார். இதை நல்ல விளக்கமா கேட்டுக்கொள்ளும், தெளிவாக விளங்கி எடுத்துக்கொள்ளும். 32 வயது ஒரு வாலிபர் வந்து, ஷேக் அவர்களே, குத்துப் அவர்களே, எனக்கு உங்ககிட்ட பையத்தை எடுக்கணும், நீங்க வரும் வரையில ஆவலோட
ஒரு வாலிபர் 32 வயது சொல்றார். சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, பையத் என்று சொல்றது லேசான ஒரு விஷயம் அல்ல, நீங்க 2 ரக்காத்து சுன்னத்தை தொழுதுட்டு வாங்க, மத்தத்தை நான் பார்த்துக்கோங்க. அப்படியா? போய் ஒழுங்கு செஞ்சாங்க, 2 ரக்காத்து சுன்னத்தை தொழுதாங்க, தொழுதுட்டு வந்தாங்க. வந்த உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? முஸல்லாவை கிபிலாவை முன்னோக்கி போடுங்க, உளு முறிய கூடாது, சூரத்துல் பக்கராவை ஓதுங்க, என்ற காதுக்கு கேட்கிறேன்னு சொன்னாங்க. யார் சொல்றாங்க? சையதுனா உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய குத்துபு ஓத சொன்னாங்க. சூரத்துல் பக்கராவை அந்த வாலிபர் அழகான முறையில் தர்த்தீலாக தஜ்வீத் முறைப்படி சப்தம் போட்டு ஓதினாங்க. ஓதுறதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த உடனே மறுபடியும் ஓதி முடிஞ்சுதா? சரி, கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர்ல 21 ஸலவாத் இப்ப சொல்லுங்கன்னு சொன்னாங்க. 21 ஸலவாத் சொன்னாங்க. அதுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் என்ற தஸ்பீஹ 60 தடவை இடத்திலே சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இது பையத்து கொடுக்கிறதுக்கு உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்யக்கூடிய விஷயம். கடைசியில் சுப்ஹானல்லாஹ் 60 சொன்னாங்க. சொல்லி முடிஞ்சா சரி. இப்ப எங்களோட ஒரு வளமை வந்திருக்குது. எங்களோட தசவுடைய ஞான பாதையில எங்களுடைய இந்த அமைப்புக்கு நீங்க வாரதாக இருந்தா ஒரு நாள் 24 மணித்தியாலும் தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் மட்டும் கல்வில வச்சுக்கொண்டு உங்களோட கல்வில உலகம் சம்பந்தமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாத எதுவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டு ஒரு நாளையில வந்து என்ன சந்திங்க. அதே மாதிரி போய் கல்வத்துல இருந்து உட்கார்ந்து எல்லாம் செஞ்சு போட்டு வந்தாங்க. வந்த உடனே சரி, இப்போ உங்களுக்கு பையத்து தரணுமே, கையை தாங்க, கையை பிடிச்சாங்க. கையை பிடிச்சி ஒன்றும் சொல்லல. இப்ப வானத்தை பாருங்க. பார்த்தாங்க. உங்களுக்கு என்ன தெரிப்படுது? வானம் தெரிப்படுது. சரி, இந்த நிமிஷத்திலிருந்து அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்களில் நாங்கள் உங்களை சேர்த்து விட்டோம் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, இப்ப நீங்க சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் 4000 தடவை ஓதணும். எத்தனை தடவை? 4000 தடவை ஓதணும்னு சொன்னாங்க. இருந்த இருப்பிடத்துல 4000 தடவை ஓதினாங்க. ஓதி முடிஞ்ச உடனே அப்படியே கொஞ்சம் வெளியில கூட்டி கொண்டு போனாங்க. சையதுனா உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு அன்ஹு வெளியில கூட்டி கொண்டு போய் இப்ப வானத்தை பாருங்க பார்த்தாங்க. பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. என்ன சரி, எதுவரையில உங்களுக்கு தெரிப்படுது? ஷேக் அவர்களே, அல்லாஹ்வுடைய அரிசை பார்க்கிறேன், அல்லாஹ்வுடைய அரிசி எனக்கு தெரிபடுகிறது. இதெல்லாம் புதினமான ஒரு விஷயம் இல்லை. ஹாரிஸத் இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பதை நாம் கண்ணால் பார்க்கிறேன், நரகவாசிகள் வேதனை செய்யப்படுவதை கண்ணால் பார்க்கிறேன் என்று சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அல்லாஹ்வுடைய அரிசை பார்க்கிறேன் என்று சொன்னாங்க. சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ் கீழே பாருங்கன்னு சொன்னாங்க. கீழே பார்த்தாங்க. எது வகையில தெரிபடு? தஹ்த ஸரா. தஹ்த ஸரா என்று சொன்னா 7 பூமி. 7 பூமிக்கு கீழே ஏது ஆக கடைசியோ எண்டோ அது வரையில் பார்க்கிறேன் ஷேக் அவர்களே என்று சொன்னாங்க. அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டு மறுபடியும் கொண்டு வந்து உட்கார வச்சு சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் இன்னும் 1000 தடவை ஓதுங்கன்னு சொன்னாங்க. 1000 தடவை ஓதினாங்க. ஓதி முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? கிட்ட வந்து உஸ்மான் ஹாரூனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த விரல்களை காட்டி, உங்களுக்கு இந்த 2 விரலுக்கும் இடையான உங்களுக்கு என்ன தெரிபடுதான்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, 7 வானம் 7 பூமி, அதுக்கு இடையில இருக்கிற அவ்வளவு, அதோட 11,000 கிரகங்கள். கிரகங்கள் என்ன இங்கிலீஷ்? பிளானட். 11,000 கிரகங்கள் அனைத்தையும் உங்களோட 2 விரலுக்குள்ளால் நான் பார்க்கிறேன். ஐபோன்ல எல்லாத்தையும் பார்க்கிறோம் இல்லையா? கம்ப்யூட்டர்ல பார்க்கிறோம் இல்லையா? சிடி போட்டா பார்க்கிறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டுக்கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டு ஃபித்னாக்களை உருவாக்க வாங்க தயவு செய்து. இதெல்லாம் சின்ன விஷயம். இது திருப்பத்தில் எல்லாத்தையும் பார்க்கிறாங்க. இந்த சிடியை விட, இந்த சிம் கார்டை விட, இந்த கம்ப்யூட்டரை விட, இந்த ஸ்கிரீனை விட வலிமார்கள் குதுப்மார்களுடைய 2 விரல் மோசமா? அல்லாஹ்வுடைய தஜல்லியாத் என்னும் பேனாவினால் எழுதப்படக்கூடிய
சொல்லி அவர்களை அப்படியே நேர சொன்னாங்க. என்னோட கொஞ்ச நாள் நீங்க இதுக்கு பிறகு இருக்கணும். ஒருத்தர் டாக்டராக ஆகிட்டார்னு சொன்னா எடுத்து மேஜர் ஆபரேஷனுக்கு கத்திய கொடுத்தாங்க. அவரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் பின்னால் அடைஞ்சு திரியோடு 2-3 வருஷம். அதுக்கு பிறகுதான் அவருக்கு ஒரு ஆபரேஷனுக்கு கத்திய கொடுத்து டாக்டர் பக்கத்துல நிற்பார் பார்க்கிறது. எனவே அதே போலதான் மஷாயிஹ்மார்கள் குதுபுமார்கள் பக்கத்தில் இருந்து அவர்களை வழிநடத்துவார்கள். இந்த அமைப்பில் என்னோட கொஞ்ச நாள் இருங்கன்னு சொன்னாங்க. 20 வருஷம் இருந்தார்கள். அதுக்கு பிறகு மக்காவுக்கு கொண்டு போனாங்க. காபத்துல்லாஹ்க்கு பக்கத்துல யா அல்லாஹ் என்னுடைய இந்த முஈனுத்தீனை யாரது ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா என்னுடைய இந்த முஈனுத்தீன் என்னும் முரீதை உனக்கு ஒப்படைக்கிறேன் காபத்துல்லாஹ் முன்னிலே சொன்னாங்க. அஷரீரி சத்தம் ஒன்று கேட்குது. முஈனுத்தீனே உங்களை நாம் அனைவர்களும் ஏற்றுக்கொண்டோம். அப்படியே நேரம் மதீனா ஷரீஃபுக்கு போறாங்க. ஷேഖும் முரீதும் யார் ஷேக் உஸ்மான் ஹாருனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 பேரும் போய் ரவுலா ஷரீஃப் கிட்ட நேரடியாக இப்படி கையை கட்டி நிற்கிறாங்க. சலாம் சொல்லல. ஷேக் உஸ்மான் ஹாருனி ரலியல்லாஹு சொல்றாங்க, முஈனுத்தீனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலுல்லாஹ் என்று கையை கட்டி சலாம் சொன்னாங்க. சொன்ன உடனே ரவுலா ஷரீஃபில் ஒரு சப்தம் வருது. கடலிலும் கரையிலும் உள்ள அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து நல்லடியார்களுக்கும் தலைவரே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. அதுக்கு பிறகு சொன்னாங்க யாரு உஸ்மான் ஹாருனி ரலியல்லாஹு சொன்னாங்க, முஈனுத்தீனே இந்த நிமிடத்திலிருந்து எப்ப ரவுலா ஷரீஃபில் இருந்து உங்களுக்காக ஒரு சப்தம் வெளியாக்கப்பட்டதோ அந்த நிமிடத்திலிருந்து நீங்க பெர்ஃபெக்ட் கம்ப்ளீட் ஆகிட்டீங்க. மாஷா அல்லாஹ். இதுக்கு பிறகுதான் ஒரு விஷயங்கள் இருக்குது என்று அப்படியே வந்து பல வருடங்கள் நின்று அவர்கள் அப்படியே இந்தியாவுக்கு அனுப்பி முழு இந்தியாவையும் நீங்க தான் கவனிக்கணும் என்று சொல்லி இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் குத்துபுல் ஹிண்ட் இந்தியாவுக்கே ஹிண்ட் சொல்லக்கூடிய இந்த ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சங்கையான அந்த முகத்திட வெளிச்சத்தையும் அந்த முகத்திட அல்லாஹ்வுடைய அந்த நூறானியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீகத்து முஹம்மதியாவை பார்த்து இந்தியாவில் 90 லட்சம் பேர் இஸ்லாத்துக்கு முகத்தை பார்த்து பேசி கலைச்சி கராமத்து அதொன்றும் இல்லை. முகத்தை பார்த்து 90 லட்சம். பிறகு அவங்க மக்காவுக்கு போனாங்க. மறுபடியும் ஷேக் உஸ்மான் ஹாருனி ரலியல்லாஹு வர விருப்பம் வரல. அப்படியே இருந்துட்டாங்க. 20 வருஷம் இருந்தாங்க. இருந்து மக்காவில் வஃபாத்தாகி ஜன்னத்துல் முஅல்லாவில் அடங்கப்பட்டாங்க. ஷவ்வால் பிறை 6 5 நாள். ஷவ்வால் பிறை 6 அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நான் ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? நாம் அனைவர்களும் தரீக்காவை முஹப்பத் வச்சிருக்கிறோம், ஷேகுமார்களை முஹப்பத் வச்சிருக்கிறோம், அவுலியாக்களை முஹப்பத் வச்சிருக்கிறோம். ஒரு அதாவது பையத்தை கொடுக்கிறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் அங்க செய்யப்பட்டதுன்னு நாம யோசிக்கலையா? எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் எடுத்தாங்கன்னு தெரியுமா? எனவே அவர்களை நாம் சந்திக்கும் பொழுது நாம் நல்லவனாக இருக்கணும், கல்வி சுத்தமானவனாக இருக்கணும், ரூஹு சுத்தமானவனாக இருக்கணும், பாவம் செய்யாதவனாக இருக்கணும். பாவம் செஞ்சு பட்டாலும் தௌபா செய்யக்கூடியவனாகவாவது நாம் இருக்கணும். எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் எல்லா தரீகாக்களையும் பின்பற்றக்கூடியவர்கள். அது மட்டுமல்லாம ஷேக் உஸ்மான் ஹாருனி ரலியல்லாஹு தஆலா அடிக்கடி 3 விஷயத்தை சொல்லுவாங்க. 3 விஷயம் அதுல சொல்லுவாங்க. இந்த 3 விஷயம் 3 குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் வலியுல்லாவாக ஆகாமல் மௌத்தாக மாட்டார். இது நான் கண்ணால கண்டது என்று சொல்கிறார்கள். என்ன விஷயம் தெரியுமா? முதலாவது, நாம் கொடுக்கக்கூடிய கொடை சதகாக்கள் கடலை போல இருக்கணும். பணம் உள்ளவர்கள், கஷ்டவாளிகளோ அண்டண்டைக்கு தேடிக்கொள்ளக்கூடியவர்களோ கடனாளிகளோ அல்ல. பணம் சொத்து செல்வம் உள்ளவர்கள் மௌத்தை நினைத்து அல்லாஹ்வை நினைத்து ரசூலை நினைத்து கொடுக்கிற கொடை கடலை போல இருக்கணும். கடலுக்கு நீளம் இருக்குதா, ஆழம் இருக்குதா, அகலம் இருக்குதா? அவ்வளவுதான். ஃப்ளைட்ல 900 ஸ்பீட்ல போற 8 மணி நேரம் போனாலும் கடல் முடியுது. எங்க சரி லேண்ட் பண்றதுக்கு தான் லேண்டுக்கு வாரமே தவிர கடல் முடிஞ்ச
விஷயம், நாங்க எங்களை பணிவு, ஹம்பிள்னஸ், பணி பெருமை இல்லாத தன்மை பூமியை போல விசாலமாக இருக்கும். பூமி பாவம் செய்தவனே கபருக்குள்ள எடுக்குது, அபூஜஹலே உள்ள எடுக்குது, எல்லாரையும் எடுக்குது, ஃபிரௌனையும் எடுக்குது. அது மன்னிக்குது, மன்னிச்சு எல்லாருடையும் பணிஞ்சு போகுது. அதனால பூமி விரிஞ்சி ஒரு உலகத்துக்கும் வாழ்க்கையை கொடுக்குது. இந்த பூமியை போல நாம் இருக்கணும். எனவே கல்வை சுத்தப்படுத்தி வெறும் அமல்களை மட்டும் செய்து கல்வை நாசமாக்காம, கல்வை சுத்தப்படுத்தி மன்னித்து விட்டு கொடுத்து புறம் பேசாம கோல் சொல்லாம மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யாம அல்லாஹ் எந்த நேரமும் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற மனப்பக்குவத்தோட அந்த எண்ணத்தோட எங்களோட வாழ்க்கையை அமைத்து வலிமார்கள், குதுபுமார்கள், ஷேகுமார்கள் நம்மை சந்திக்க இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பாவிகளாக சந்திக்காமல் தக்குவா உள்ள தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களாக நாம் அனைவர்களும் வாழ்ந்து கணவன் மனைவி குடும்பம் தாய் தகப்பன் எல்லோரும் ஒற்றுமையாக சிறப்பாக பரக்கத்தாக நிம்மதியாக ஆவியத்தாக மௌத்து வரையில சந்தோஷமாக வாழ்ந்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க பெற்றவர்களாக ஆக வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாலிப்பானாக.